இந்த வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. காலையில நான் இந்த நியூஸை பார்த்தேன். இன்னைக்கு தங்கம் என்ன ரேட்டுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்றது தெரியாம 93 வயசான ஒரு பெரியவர் என்ன பண்றாரு அப்படின்னா, மகாராஷ்டிரா மாநிலம் இந்த 93 வயசு பெரியவர் தன்னோட மனைவியை கூட்டிட்டு ஒரு நகை கடைக்கு போறாரு. தாலி வாங்கி கொடுத்துடலாம், நம்மள்ட்ட கொஞ்சம் காசு இருக்கு அப்படி, இதை வச்சு கடைசி காலத்திலேயாவது தங்கத்துல ஒரு தாலியை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 93 வயசு பெரியவர், சரி நம்ம இவ்வளவு நாள் பண்ணல, இப்ப நம்ம கடைசி காலத்திலேயாவது நம்ம மனைவிக்கு ஒரு தங்கத்துல தாலியை வாங்கி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு நகை கடைக்கு போறவருக்கு ஒரு பெரிய, அது என்ன அதிர்ச்சினா, அவர் கொண்டு போனார்ல காசு பாத்தீங்கன்னா 1120 ரூபா தான் கொண்டு போயிருக்காரு. கையில தாண்டி ஒரு துணியில முடிச்சு மாதிரி கட்டி வச்சிருக்காப்ல. அதுல சில்லறைகளும் நிறைய 10 ரூபா 20 ரூபா தாளும் பாத்தீங்கன்னா பண்டல் மாதிரி கட்டி இருக்கு. எல்லாத்தையும் மொத்தமா என்னன்னா கூட 2000 3000 தாண்டாது. அப்போ அதை புரிய வைக்கிறாரு அந்த நகைக்கடையோட ஐயா, இந்த காசை வச்சு இன்னைக்கு இருக்க ரேட்டுக்கு தாலி எல்லாம் எடுக்க முடியாது, இன்னைக்கு தங்கம் இவ்வளவு ரேட் இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் விளக்கிட்டு, ஆனாலும் உங்களுக்கு நான் இந்த தாலியை தர்றேன், உங்க மனைவிக்கு நீங்க போட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துறாரு. எது அந்த தங்க தாலியை வந்து சும்மாவே கொடுத்துறாரு அந்த நகைக்கடை ஓனர். உடனே அந்த பெரியவர் இல்ல எனக்கு சும்மாலாம் கொடுத்துறாதீங்க, ஏதாச்சும் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு எடுத்து அப்படியே நீட்டுறாரு. அந்த நகைக்கடை ஓனர் உடனே இல்ல இப்ப உங்கள்ட்ட என்ன நான் காசு வாங்கணும் அவ்வளவுதானே அப்படின்ட்டு அவங்க வச்சிருந்த அந்த பணத்துல இருந்து 2 10 ரூபா தாளை எடுத்துக்கிறாப்ல, அதாவது 20 ரூபா தாளை மட்டும் எடுத்துக்கிறாப்ல. இப்ப நீங்க என்கிட்ட இருந்து ஓசியா வாங்க, நான் உங்கள்ட்ட அந்த தங்க தாலியை வந்து 20 ரூபாய்க்கு வித்திருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னு அந்த பெரியவரோட கில்ட்டை போக்குறதுக்காண்டி அந்த நகைக்கடை ஓனர் சொல்லியிருக்காரு. ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கும், ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணுங்கள் அப்படி. அதுல இறைவனை பாப்பீங்களா அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவங்க மூஞ்சில இருந்து வர சிரிப்பு உங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும், ஒரு சாட்டிஸ்பாக்சன், அது எதுலையுமே கிடைக்காது.